ஓம் நாராயணः பரோ வியக்தாத் அண்டமவ்யக்தசம்பவம் அண்டஸ்யாந்தஸ்த்விமே லோகாः சப்தத்வீபா ச மேதினி. ஸ்ரீமத் பகவத்கீதை 4வது அத்தியாயம் 34வது ஸ்லோகம். தத்வித்தி பிரணிபாதேன பரிப்ரஷ்னேன சேவயா உபதேக்ஷ்யந்தி தே ஞானம் ஞானினஸ்தத்வதர்ஷினः. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு ஆத்ம ஞானத்தையும் ஆத்ம ஞானத்தினுடைய மகிமையையும் சொன்ன பிறகு பல்வேறு யஜ்ஞங்களோடு ஒப்பிட்டு எல்லா யஜ்ஞங்களையும் விட ஆத்ம ஞானமே மேலானது என்று ஒப்பிட்டு கூறி, ஆத்ம ஞானத்தினால் மற்ற கர்மங்களால் என்ன நன்மை கிடைக்குமோ, என்ன பயன் கிடைக்குமோ, அனைத்து பலன்களும் ஆத்ம ஞானத்தினாலேயே கிடைக்கும் என்று கூறினார். அது ஆத்ம ஞானத்தினுடைய மகிமை. எல்லா யஜ்ஞங்களை விட மேலானது. எல்லா யஜ்ஞங்களால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனானது ஆத்ம ஞானத்தினாலேயே ஒருவனுக்கு கிடைக்கும். பூர்ணமான பலன் கிடைக்கும். வேற எந்த சாதனைகளாலும் வேற எந்த கர்மாவினாலும் உபாசனையினாலும் பூர்ணமான பலனை ஒருவர் அடைய முடியாது. அதற்கான கர்மானாலே வரையறைக்குட்பட்டது. இப்போ வரையறைக்குட்பட்ட பலன்தான் கிடைக்கும். ஆனால் ஆத்ம ஞானத்தினுடைய பலன் வரையறை இல்லாதது, பூர்ணமானது. ஆகவே ஒருவன் ஆத்ம ஞானத்தை அடைய வேண்டும். ஆத்மாவை பற்றிய அறிவை முறையாக அறிந்து கொள்ள அடைய வேண்டும். எப்படி அடைதல், எந்த முறையினால் அடைதல், அதுதான் அடுத்த ஸ்லோகமா 34வது ஸ்லோகத்தில் சொல்லி இருக்கிறார். முக்கியமான ஒரு ஸ்லோகம். குரு சிஷ்ய சம்பிரதாயத்தை வலியுறுத்துகின்ற ஸ்லோகம். ஆத்ம ஞானம் குரு உபதேசத்தினால, சாஸ்திர சிரவணத்தினால மட்டுமே வரக்கூடியது என்பதை தெளிவுபடுத்துகின்ற ஸ்லோகம். ஸ்லோகத்துக்கான அவதாரிக்கை பார்த்தோம் என்றால் படிக்கலாம். தத் ஏதத் விசிஷ்டம் ஞானம் தர்ஹி கேன பிராப்யதே இத்யுச்யதே. தத் ஏதத் விசிஷ்டம் ஞானம், இந்த மேலான ஞானம், இப்படிப்பட்ட சிறப்புகளை உயர்வை உடைய ஞானம், பூர்ணமான பலனை தரக்கூடிய ஞானமானது எதனால், எந்த பிரகாரத்தினால், எந்த முறையினால் எப்படி பெற முடியும் என்பது சொல்லப்படுகின்றது. எவ்வாறு பெறப்படுகின்றது என்பது உபதேசிக்கப்படுகின்றது. அந்த ஞானத்தை ஒருவன் எப்படி அடைய முடியும் என்பதை பகவான் சொல்லுகின்றார். ஸ்லோகார்த்தம். ஹே பாண்டவ, பாண்டவ இதில் இல்லை, அடுத்த ஸ்லோகத்தில் தான் இருக்குது. அடுத்த ஸ்லோகத்தோடு சேர்த்து இதற்கு அன்வயம் பண்ணுறது உண்டு. தனி ஸ்லோகமாகவும் பார்க்கலாம். ஆச்சாரிய பாஷ்யம் தனி ஸ்லோகமாக தான் பண்ணியிருக்கிறார். அது தத்வித்தி அப்படின்னு இருக்கிறதுனால அடுத்த ஸ்லோகத்தில் எத் ஞாத்வா என்று அந்த தத் எத்து வந்திருக்கிறதுனால அடுத்த ஸ்லோகத்தோடு சேர்த்தும் அன்வயம் பண்ணலாம். இந்த ஸ்லோகத்துக்கு மட்டுமே அர்த்தம் பார்க்கலாம். பாஷ்யம் பார்த்துட்டு அடுத்த ஸ்லோகத்துக்கு போகலாம். தத் வித்தி, அதை அறிந்து கொள்வாயாக. அதை அறிந்து கொள்வாயாக அப்படிங்கிற பொழுது அது என்பது இங்கே இதுவரை புகழ்ந்து சொல்லப்பட்ட ஆத்ம ஞானம். அந்த ஆத்ம ஞானத்தை வித்தி என்கிற பொழுது அறிந்து கொள்வாயாக. இந்த இடத்தில்
அடைவாயாக என்ற அர்த்தம். ஏன்னா ஞானம் என்றாலே அறிந்து கொள்ளுதல் தான். ஆத்ம ஞானத்தை அறிந்து கொள்வாயாகங்கிறது இல்லை, ஆத்மாவை அறிந்து கொள்வாயாகன்னு சொல்லலாம். ஆத்மாவை அறிந்து கொள்ளுதல் என்பது தான் ஆத்ம ஞானம். ஞானத்தை அறிதல் என்பது இல்லை, ஞானம் என்பதே அறிதல் தான். அதனால் இங்கே வித்தி என்பது அடைவாயாக என்ற அர்த்தம். அந்த ஆத்மாவை பற்றிய ஞானத்தை அடைவாயாக அல்லது ஆத்மாவை அறிந்து கொள்வாயாக. ஆனால் சென்ற ஸ்லோகம் வரைக்கும் ஆத்ம ஞானம்தான் புகழ்ந்து சொல்லப்பட்டது. அந்த ஆத்ம ஞானத்தை நீ அடைவாயாக. எப்படி அடையிறது? அதற்கான குரு சாஸ்திரம், அதன் வாயிலாகத்தான் ஒருவன் ஆத்ம ஞானத்தை அடைய முடியும். இல்லை, சாஸ்திரம்தான் ஆத்மாவை பற்றி சொல்லுகின்றது. ஆத்மாவை பற்றி அறிந்து கொள்வதற்கு ஒரே பிரமாணம் சாஸ்திரம் தான். சப்த பிரமாணம் தான் பிரமாணம். மற்ற பிரத்யக்ஷாதி பிரமாணங்களால் ஆத்மாவை பற்றிய அறிவை ஒருவன் அடைய முடியாது. ஏன் முடியாதுங்கிறதுக்கு தான் கேனோபனிஷத்தில் அவ்வளவு விளக்கம் சொல்லப்பட்டு இருக்கு. ஏன்னா அது அறியப்படும் விஷயமாக இல்லை. அறிபவனுக்கும் ஆத்மாவாக அது இருப்பதினால் அது அறியப்படும் விஷயமாக அறியக்கூடியது அல்ல. அதில் பிரத்யக்ஷம், உபமானம், அனுமானம், இந்த பிரமாணங்களால் புறத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களைத்தான் பார்த்து அறிந்து கொள்ள முடியுமே ஒழிய ஆத்மாவை பார்க்க முடியாது. ஆகவே அது சப்த பிரமாணம்ங்கிற சாஸ்திர பிரமாணத்தினால் மட்டுமே அறியத்தக்கது. அந்த சாஸ்திரமும் நேரடியாக நாம படித்தா புரியக்கூடியதாக இல்லை. குரு மூலமாக, குரு சிஷ்ய சம்பிரதாயத்தின் மூலமாகவே அது படிக்கப்பட வேண்டியது. ஆகவே குருவை அணுகி குரு மூலமாக அந்த வேதாந்த சாஸ்திரத்தை, ஆத்மாவை பற்றி சொல்லுகின்ற சாஸ்திரங்களை விசாரம் செய்வதின் வாயிலாக ஒருவன் அந்த ஞானத்தை அடைய வேண்டும். அந்த ஞானத்தின் வாயிலாக ஆத்மாவை, தன்னுடைய யதார்த்த ஸ்வரூபத்தை அவன் அறிந்து கொள்ள வேண்டும். குரு எப்பொழுது எப்படி சொல்லி தருவார், எப்படிப்பட்ட குருவை அணுகுதல், அடைதல் என்பது அதற்கு தான் விளக்கம். குருவை எப்படி அணுக வேண்டும் என்பதும் சொல்லப்பட்டிருக்கு, எப்படிப்பட்ட குருவை அணுக வேண்டும் என்பதும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் குருனாக எண்ணற்ற குருமார்கள், எண்ணற்ற விஷயங்களை சொல்லுகின்ற ஆச்சாரியர்களை உலகத்தில் பார்க்கிறோம். ஏன்னா ஞானம் பலவாக இருக்கின்றது, லௌகிக்க ஞானம் அநேகமாக இருக்கின்றது. அதை பற்றி சொல்லக்கூடிய குருமார்களும் அநேகம் பேர் இருக்கிறார்கள். ஆனால் ஆத்ம ஞானம்ங்கிறது ஒன்றுதான். ஆத்மாவை அறிய விரும்புகிறவன் ஆத்மாவை அறிந்த குருவை அணுகி அந்த உபதேசத்தை பெற வேண்டும். எப்படி அந்த குருவை அணுக வேண்டும்ங்கிறத முதல்ல சொல்றார். 3 விஷயம் சொல்றார். பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா. குருவை வீழ்ந்து வணங்குவதன் மூலமாகவும், வினவுதல் மூலமாகவும், கேள்வி கேட்பதன் மூலமாகவும், பணிவிடை செய்வதன் மூலமாகவும் குருவிடமிருந்து அந்த ஆத்ம ஞானத்தை நீ பெறுவாயாக. 3 பிரணிபாதேன வீழ்ந்து வணங்குதல். ஆச்சரிய விளக்கம் கொடுக்குறார், பாஷ்யத்தில் பார்க்கலாம். அதனால் வீழ்ந்து வணங்குதல், அதனால் இங்கே நமஸ்காரம் பண்ணுறது நல்ல சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணுறது. இந்த நமஸ்காரம் சரணாகதியை குறிக்கின்றது. நான் என்னுடைய அகங்காரம் அனைத்தையும் முழுவதுமாக விட்டு உங்களையே சரணடைகிறேன், என்னுடையது என்று எதுவும் இல்லை, உங்களுடைய உபதேசம்தான் எனக்கு வேண்டும் என்று குருவிடம் பரிபூர்ண சரணாகதியை காட்டுவதற்காக நமஸ்காரங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. என்னோட குரு, பெரியோர்கள், இறைவன், பெற்றோர்கள் இவர்களெல்லாம் வீழ்ந்து வணங்குறதுங்கிறது அவர்களுடைய அருளால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதற்கான அந்த பணிவு, அந்த நன்றி உணர்வு, சரணாகதி. என்னுடையது என்று எதுவும் இல்லை, எல்லாம் உங்களுடையது என்பதை வெளியே காட்டுவதற்காக. அதனால் அது மனசில் இருக்குன்னா, அதனால் இங்கே பகவான் சொல்கிறது பக்தி ஸ்ரத்தை. அதான் சொல்கிறார், குருவிடம் பக்தியோடும் ஸ்ரத்தையோடும் ஒருவன் ஆத்ம ஞானத்தை கேட்டு பெற வேண்டும். பக்தி ஸ்ரத்தை மனதில் இருக்கிறது, பாவனை. பக்தி ஸ்ரத்தை மனதில் இருக்கு. அந்த மனதில் இருக்கிறத எப்படி வெளியே காமிக்கிறது? மனதில் இருக்கிறத குரு எப்படி தெரிந்து கொள்வார்? இப்போ அதை காட்டுவதற்கு ஏதாவது ஒரு
சரீர சேஷ்டை வேண்டும். அதுதான் நமஸ்காரம்னு சாஸ்திரம் சொல்லுது. அதான் நமஸ்காரம். அதனால் இந்த மெய் வெளிப்பாடுனா இன்னும் முன்ன மெய் வெளிப்பாடுனாக்க புறத்தில் அதை வெளிப்படுத்தி காட்டுதல். மனதில் என்ன இருக்கோ அதை புறத்தில் வெளிப்படுத்தி காட்டுகின்றோம். பிரணிபாதேன என்பது அதை காட்டுகின்றது, சரணாகதியை காட்டுகின்றது. அதற்கப்புறம் பரிப்பிரஷ்னம்ங்கிறது கேள்வி கேட்டல். ஆத்ம ஞானத்தை அடைய விரும்புகின்றார். அப்போ கேள்வி மூலமாகத்தான் தனக்கு என்ன வேண்டும் என்பதை குருவிடம் தெளிவாக சிஷ்யன் சொல்ல வேண்டும். தன்னுடைய தேவை என்ன, நான் எதை எதிர்பார்க்கிறேன், உங்களிடமிருந்து எந்த ஞானத்தை பெற விரும்புகிறேன் என்று ஆச்சாரியர் அதுக்கு எப்படி கேள்வி கேட்கணுங்கிறதெல்லாம், எதை பற்றி கேள்வி கேட்கிறதுங்கிறத பற்றியெல்லாம் ஆச்சாரியர் சொல்கிறார். அதனால் பரிப்பிரஷ்னேனா சந்தேகம், தன்னுடைய கேள்வி தன்னுடைய மனதில் இருக்கிறத தெளிவாக குருவிடம் சொல்ல வேண்டும். தான் எதை அறிய விரும்புகிறேங்கிறத சொல்லணும். இது ஜிக்ஞாசா என்பது ஜிக்ஞாசுத்துவம் முமுட்சுத்துவம் என்பதை காட்டுகின்றது. ஏன்னா குருகிட்ட போய் நமஸ்காரம் பண்ணி விபூதி வாங்கிட்டு வந்துட்டார்னா அதோட அந்த விபூதி வாங்கிறதுனாலேயே ஞானம் வராது. அது ஆத்ம ஞானம் உபதேசத்தினால தான் வரக்கூடியது. உபதேசம் குரு பண்ணணும்னா தான் குருவிடம் அந்த உபதேசத்தை கேட்க வேண்டும். அந்த கேட்கிறதுங்கிறது இருக்கின்றது. அதனால் கேள்விகள் மூலமாக பரிப்பிரஷ்னேன. அதுக்கப்புறம் இன்னொரு வார்த்தை சேவையா என்று, சேவை செய்வதன் மூலமாக குருவுக்கு அருகிலிருந்து குருவுக்கு பணிவிடை செய்வதன் மூலமாக. குருகிட்ட கேட்டாலும் கேட்டவுடனே குரு உபதேசம் செய்து விட மாட்டார். ஏன்னா கேட்பவனுக்கு அதை பெறுவதற்கான தகுதி இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். அதனால் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்க முடியுமான்னு அதுக்கு அப்படியெல்லாம் இல்லை. லௌகிக்க கல்வி மாதிரி இல்லை. இங்கே பக்குவங்கிறது அது மனதினுடைய தன்மையை காட்டுவதாக இருக்கின்றது. அதனால் அவனுடைய பக்குவத்தை அறிந்து கொள்வதற்காக, நம்முடைய பக்குவத்தை காட்டுவதற்காக குருவுக்கு அருகில் இருந்து சில காலம் சேவை செய்யணும். நம்ம எப்படி சேவை செய்கிறோங்கிறத வைத்துக்கொண்டே எந்த அளவுக்கு பக்குவம் உடையவர்களாக இருக்கிறோம் என்பதை குரு புரிந்து கொள்ள முடியும். அதற்கு ஏற்றால் போல உபதேசம் செய்கின்றார். அல்லது பக்குவத்தை ஏற்படுத்துவதற்காக குரு பலவிதமான அவரே பல பணிகளை கொடுத்து இதையெல்லாம் முறையாக செய் என்று பக்குவப்படுத்துகின்றார். ஆனால் பக்குவம் எவ்வளவு இருக்குன்னு பார்ப்பார். அப்புறம் பக்குவப்படுத்துவதற்காக மேலும் எவ்வளவு தேவையோ அவ்வளவு வளர்த்து கொள்வதற்கான சேவை பணிகளை, அது ஆசிரம பணிகளாக இருக்கலாம், பலவிதமான பணிகளை குரு கொடுத்து பக்குவப்படுத்துகின்றார். அதன் பிறகு அவருக்கு உபதேசம் செய்வார். அதான் 2வது வரி சொல்லுது. அவர்கள் அந்த ஆத்ம ஞானிகள் 2 சொல்றார். அந்த குருவை பற்றி சொல்ற பொழுது 2 லட்சணம் சொல்றார். ஞானினக தத்துவதர்சினக, ஞானிகளாகவும் தத்துவதர்சிகளாகவும் இருக்கக்கூடிய அவர்கள். இப்போ குருவிடம் போகிற பொழுதே குரு ஞானியாகவும் தத்துவதர்சியாகவும் இருக்கிறதா பார்த்து போகணும். ஆத்ம ஞானம் வேணும்னா, வேற ஏதாவது வேணும்னாக்கா ஜோசியரை பார்க்கலாம், வேற ஏதாவது பார்க்கலாம். நமக்கு என்ன தேவையோ அது யாரிடம் இருந்து கிடைக்குமோ அங்கே போகணும். அதனால் நம்மளுடைய தேவை என்ன நமக்கு தெரிந்திருக்கணும். நமக்கு தேவை ஆத்ம ஞானம்னா ஆத்ம ஞானம் உடைய குருவை அணுக வேண்டும். அந்த குருவுக்கு 2 லட்சணம் சொல்லியிருக்கிறார். ஞானினகங்கிற பொழுது ஆச்சாரியர் சொல்கிறார் ஆச்சாரியக, முறையாக ஒரு ஆச்சாரியரிடமிருந்து தத்துவ ஞானத்தை முறையாக பயின்றவர், சிஷ்யராக இருந்து குருவிடமிருந்து பாடம் கேட்டவர். அதனால் இது பரம்பரையாக வந்த குருங்கிறத இந்த ஞானிங்கிறத காமிக்குது. அப்போ சாஸ்திரங்களை முறையாக வாசித்தவர் அப்படின்னு அர்த்தம். அதுலேயும் சிக்கல் இருக்குது. வெறுமனே சாஸ்திரத்தை படிக்கலாம், மனப்பாடம் பண்ணலாம். ஆனால் குரு உபதேசம் பண்ண அந்த தத்துவ விஷயத்தை முழுவதுமாக அவர் உள்வாங்கி கொண்டு இருக்கிறாராங்கிறது இல்லை. படிக்கிற எல்லா மாணவர்களும் பாஸ் பண்ணுறான் காலேஜில் படிக்கிற பொழுதே. ஆனால் எத்தனை பேர் அந்த படிப்பை பற்றிய முழுமையான சரியான அறிவுடையவர்களாக இருக்கிறார்கள்? சர்டிஃபிகேட் வாங்கிடுறான், பாஸ் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கிடலாம். ஆனால் உண்மையான ஞானம் என்பது அந்த ஆசிரியருக்கு எந்த ஞானம் இருந்தோ அந்த ஞானத்தை இவன் எப்படி உள்ளவாறு கிரகித்து கொண்டு இருக்கிறான்ங்கிறது இருக்கு. அதை காட்டுவதற்கு தான் தத்துவதர்சினகன்னு சொல்லியிருக்கிறார். இப்போ குருவே அப்படி இருக்கலாம். பாடம் எடுக்கக்கூடிய ப்ரொஃபஸரே அவருக்கு பாடத்தை பற்றி எவ்வளோ தெரியும்னா, அவர் பரீட்சை எழுதினார், பாஸ் பண்ணார், திரும்ப அடுத்த ஆசிரியராக வந்துட்டாருனாக்கா அவருடைய ஞானம்ங்கிறதே கேள்வி இருக்கு. அதனால அவருக்கு அது சொந்த ஞானமாக தெளிவான புரிந்து கொள்ளுதலோடு கூடிய அனுபவ ஞானமாக இருக்க வேண்டும். அவருடைய குரு எப்படி உபதேசம் பண்ணாரோ அதை சரியாக உள்வாங்கியவராக இவர் இருக்க வேண்டும்.
அதான் தத்துவ தர்சனம்ங்கிறது மூலமாக காட்டுகிறார். அப்படி இருக்கக்கூடிய குருவை அணுகி நீ பணிவிடை முதலானவைகளை செய்தால் அவர்கள் உனக்கு அந்த ஆத்ம ஞானத்தை உபதேசிப்பார்கள். உங்களுடைய பாஷ்யத்தை படிக்கலாம். 34வது ஸ்லோகத்துக்கான பாஷ்யம். 4வது அத்தியாயத்தில் 34வது ஸ்லோகத்துக்கான பாஷ்யம். தத்வித்தி விஜானீஹி ஏன விதினா பிராப்யதே இதி ஆச்சார்யான் அபிகம்ய பிரதிபாதேன பிரகர்ஷேன நீச்சைஹி பதனம் பிரணிபாதः தீர்க்கநமஸ்காரः தேன கதம் பந்தः கதம் மோக்ஷः கா வித்யா காச்ச அவித்யா இதி பரிப்ரஷ்னேன சேவையா குரு சுஷ்ரூஷயா ஏவம் ஆதினா பிரஷ்ரயேன ஆவர்ஜிதாः ஆச்சார்யாः உபதேக்ஷந்தி கதயிஷ்யந்தி தே ஞானம் யதோக்த விசேஷணம் ஞானினः ஞானவந்தோபி கேச்சித் யதாவத் தத்வதர்சனசீலாः अपरे न अतः विशिनष्टि तत्वदर्शिनः इति ये सम्यक् दर्शिनः तैः उपदिष्टं ज्ञानं कार्यक्षमं भवति नेतरतिति பகவதः மதம். தத் வித்தி, வித்தினா விஜானீஹி, வித்திங்கிறதுக்கு விளக்கம் கொடுக்குறார். தத்துங்கிறதுக்கு விளக்கம் கொடுக்கல. விஜானீஹி, தத்துங்கிறது சென்ற ஸ்லோகத்தில் சொல்லப்பட்ட அந்த உயர்ந்த ஞானம். ஏன வித்தினக விஜானீஹி, அறிந்து கொள்வாயாக. ஏன விதினா பிராபியதே இதி, எந்த முறையினால் அவர்களிடமிருந்து அறிந்து கொள்ள முடியுமோ அந்த முறையினால் அவர்களுக்கு நமஸ்காரம் பணிவிடை முதலானவை செய்து அறிந்து கொள்வாயாக. அதனால் குருவிடம் போய் கேட்ட உடனே எனக்கு சொல்லுங்க அப்படின்னா சொல்லிட மாட்டாங்க. அப்போ எப்படி அவர் அணுகினால் அவர்களுடைய அன்பை பெற முடியுமோ, அவர்களுடைய அருளை பெற முடியுமோ, அவர்களுடைய உபதேசத்தை பெற முடியுமோ அப்படி அணுகி பெற வேண்டும். அதனால் அந்த விதி இருக்கு, அந்த முறைங்கிறது இருக்கின்றது. திருக்குறள் சொல்றார், அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல்னா. நான் இப்போ பெரியாரை துறைக்கொடல் சொல்றார், அறனறிந்து மூத்த அறிவுடையார், தர்மம் தெரிந்து மூத்த வயதில் மூத்தவர்களாக இருக்கின்ற அறிவுடையவர்களாக இருக்கின்ற பெரியவர்கள். யார் பெரியவர்கள்ங்கிறதுக்கு முதல் லட்சணம், அவர்கள் வயதில் மூத்தவராக இருக்கணும். வயதில் மூத்தவராக இருந்தால் மட்டும் போதாது, அறனறிந்துனா தர்மம் தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும், தர்மத்தை கடைபிடிப்பவர்களாக இருக்க வேண்டும். அப்புறம் அறிவுடையவர்னா நல்ல விவேகம் உடையவர்களாக, ஞானம் உடையவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய பெரியவரை நட்பாக்கி கொள்ள வேண்டும். எப்படி நாங்கள் நட்பாக்குறது? திறனறிந்து தேர்ந்து கொள்ளல்னா, எப்படி அவர்களிடம் பழகுனா அவர்கள் நமக்கு நண்பர்களாக ஆவார்களோ. ஏன்னா பெரியவர்கள் அவளை சாதாரணமாக பக்கத்தில் சேர்த்துக்க மாட்டாங்க. அவர்கள் அவர்களுடைய பெரியவர்கள் அல்லது அவர்களுக்கு சமமானவர்களை பக்கத்தில் வைத்துக்கொள்ள அவர்கள் பக்கத்தில் இருக்கிறதான் விரும்புவார்கள். இப்போ தனக்கு கீழே ஒருவன் வரணும்னாக்க அவனுக்கு அந்த பணிவு பக்குவம் குருவிடம் பெரியவர்களிடமிருந்து தெரிந்து கொள்ள வேண்டிய
அவர்களிடம் நடந்து கொள்ளுகின்ற முறை தெரிந்திருந்து அவன் நடந்து கொண்டால் தான் சேர்த்து கொள்வார். அதனால் திறனறிந்துங்கிற, அதனால் திறனறிந்து தேர்ந்து கொள்ளல்னா எப்படி அவர்களிடம் நெருங்கினால் பழகினார், என்ன பணிவிடை நமஸ்காரம் இது மாதிரி தான் இந்த பக்தி ஸ்ரத்தையை காட்டுவதன் வாயிலாக அவர்களை நட்பாக்கி கொள்ள முடியுமோ அப்படி பழகி அவர்களை நட்பாக்கி கொள்ள வேண்டும் சொல்கிறார். அதனால சாஸ்திரம் இங்கே ஆச்சரியம் ஏன விதினா பிராப்தியதே, எந்த விதியினால் அந்த ஞானத்தை பெற முடியுமோ அப்படிப்பட்ட முறைப்படி குருவை அணுகி. அடுத்த வரி ஆச்சாரியான் அபிப்பிராப்பிய, ஆச்சாரியரை அபிகம்ய, ஆச்சாரியரை அணுகி, அந்த குருவை அப்படிப்பட்ட குருவை அணுகி எந்த முறையினால் அணுக வேண்டுமோ அணுகி. பிரணிபாதேன, பிரணிபாதேனக்கு விளக்கம் கொடுக்கிறார். பிரகர்ஷேன நீச்சைகி பதனம் பிரணிபாதக தீர்க்க நமஸ்காரக தேன, நன்றாக கீழே விழுந்து வணங்குதல் அதான் பிரணிபாதம். பிரகர்ஷேன நன்றாக முழுவதுமாக, நீச்சைகி நல்ல கீழே விழுந்து வணங்குறது. தமிழில் தண்டனிட்டேன்னு சொல்லுவாங்க. தண்டனிட்டேன்னா ஒரு தண்டத்தை இப்படி வச்சு விட்டா அது எப்படி தடால்னு கீழே விழுகுமோ அந்த மாதிரி விழுந்து நமஸ்காரம் பண்ணணும்னா, அதுக்காக கை கால் உடஞ்சி போகிற மாதிரி கூடாது, எந்த யோசனையும் இல்லாமல் பரிபூர்ண நமஸ்காரத்துக்காக அப்படி சொல்லியிருக்கிறனால நீச்சைகி பதனம் பிரணிபாதக. அதனால அதுதான் பிரணிபாதேனங்கிறதுக்கு, அது பிரங்கிறதுக்கு பிரகர்ஷேன நன்றாக முழுவதுமாக, அப்புறம் நீனாக்க நீச்சைகி கீழே விழுந்து, பதனம்னா விழுந்து வணங்குதல். அதுக்கு ஒரு சுருக்கமாக சொல்கிறார் தீர்க்க நமஸ்காரக. தீர்க்க நமஸ்காரம்னா முழு அஷ்டாங்க நமஸ்காரம், சாஷ்டாங்க நமஸ்காரம்னு சொல்கிறோமே அப்படி சாஷ்டாங்க நமஸ்காரமாக விழுந்து வணங்கி. விழுந்து வணங்குறதற்கு நம்மளுடைய சரணாகதியை காட்டுவதற்காக, நீங்களே கதி என்று நான் வந்திருக்கிறேன் என்பதை காட்டுவதற்காக. இதற்கு மேலே என்னுடையது நான் என்பது இல்லை, நீங்கள் தான், நீங்கள் என்ன சொல்லுகிறீர்களோ அதை நான் கேட்பதற்கு முழுவதுமாக முழு மனதுடன் தயாராக இருக்கின்றேன் என்பதை காட்டுவதற்காக நமஸ்காரம். அப்புறம் கேள்வி கேட்கணும்னா பரிப்பிரஷ்னமுக்கு விளக்கம் கொடுக்குறார். எந்த மாதிரி கேள்வி கேட்கணும்? கதம் பந்தகனா, பந்தம்னா என்ன, பந்தம் எப்படி வந்ததுன்னா, கதம்னா எப்படி, பந்தம் எப்படி வந்தது. கதம் மோக்ஷக, மோக்ஷம் என்பது எப்படி, மோக்ஷம் என்றால் என்ன, மோக்ஷம் எப்படி வரும்னா எப்படி ஏற்படும், கதம்னா எப்படின்னு அர்த்தம். அதனால் பந்தம் எப்படி ஏற்பட்டது, எப்படி வந்தது, மோக்ஷம் என்பது எப்படி ஏற்படும், மோக்ஷம் எப்படி கிடைக்கும். கா வித்யா, வித்யா என்றால் என்ன, ஞானம் என்றால் என்ன. காச்ச அவித்யா, அவித்யா என்றால் என்ன. இப்படியான ஆத்ம ஞானம் சம்பந்தமான, சம்சார பந்தம் சம்பந்தமான, முக்தி சம்பந்தமான விஷயத்தை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் எலெக்ஷனில் யார் ஜெயிப்பாங்கன்னு கேட்கக்கூடாது குருகிட்ட. அதனால் உங்களுக்கு அது ஜோசியக்கார்ட்ட வேணால் கேட்கலாம், என்ன யார் ஜெயிப்பாங்கன்னா. அதனால் குருகிட்ட போய் கேட்கறதுன்னா, அடுத்த எலெக்ஷனில் யார் வருவாங்க சொல்லுங்கள் சாமின்லாம் கேட்கக்கூடாது. நம்ம பந்தத்திலிருந்து விடுதலை அடையிறதுக்கு என்ன தேவையோ அதை கேட்கணும். அதனால் என்ன ஆச்சரியம் சொல்லிட்டார், கேட்கணும் அப்படின்னாக்கா எதையாவது கேட்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் தெளிவாக ஆச்சாரியர் 4 கேள்வி போட்டார். இப்படியெல்லாம் கேட்கணும்னு. பந்தம் எப்படி வந்தது, மோட்சம் எப்படி வரும், வித்யா என்றால் என்ன, அவித்யா என்றால் என்ன, இது இவ்வாறு பிரஷ்னேன இப்படி கேட்பதன் மூலமாக, இப்படிப்பட்ட கேள்வியினால் அப்படின்னு அர்த்தம். இப்படிப்பட்ட கேள்விகள் மூலமாக அந்த ஆத்மாவை, ஆத்ம ஞானத்தை அடைவாயாக. அப்புறம் சேவையான குரு சுஷ்ரூசையா ஏவம் ஆதினா, குருக்கு பணிவிடை செய்தல் முதலான, ஆப்தம் அங்கம் சத்பாவம் இதெல்லாம் பார்த்தோம். வேதாந்த சூடாமணியில் 4 விதமான சேவை சொல்லியிருக்கு. அந்த மாதிரி குரு மனசறிந்து செயல்படுறது, அப்புறம் குருவுக்கு சரீரத்தை ரீதியாக ஏதாவது பணிவிடை செய்ய முடிஞ்சால் செய்யறது, அப்புறம் குருவினுடைய உடைமைகளை, ஸ்தானம் அப்படின்னு பேர், குருவினுடைய உடைமைகளை பாதுகாக்கிறது, அதுக்கப்புறம் பாதுகாக்கிறது பராமரிக்கிறது, அதுக்கப்புறம் சத்பாவம்னா குருவே ஈஸ்வரன் என்று கருதுதல், அந்த பாவனை கொண்டிருத்தல். இப்படியெல்லாம்
சேவை செய்து அதன் மூலமாக சிஷ்யன் தன்னுடைய பக்குவத்தை காட்டுகிறான், தன்னுடைய மனப்பக்குவத்தை காட்டுகின்றான். சொன்னது கேட்க மாட்டா தொண்டனானாலும் சுவாமி நின்னது கருணையாலே நீரெனை ஆளலாமே. நான் கைவில் நினைத்து சொல்கிறேன், நீங்கள் சொன்னபடி நான் கேட்க மாட்டேன். அது ஏன்னா முழுசாக இருந்தால் வர வேண்டியது அறகுறையாக இருக்கிறது தானே குருகிட்ட வர்றான். அதனால் குரு தான் முழுமைப்படுத்தணும். அதனால் அவர் சொல்கிறது, நீங்கள் எப்படி சொன்னால் நான் நீங்கள் சொல்கிறதில்ல நான் முன்ன பின்னா இருந்தாலும் நீங்கள் சொல்கிறத சொல்லுங்கள், நான் படிப்படியாக சரி பண்ணி கொள்ளுவேன் அப்படின்னு இருந்து தன்னுடைய பக்குவத்தை காட்டுவதன் வாயிலாக அந்த பரம்பொருளை ஆத்மாவை தெரிந்து கொள்ள வேண்டும். பிரஷ்ரயேன ஆவர்ஜிதாக ஆச்சாரியாக ஆவர்ஜிதாக ஆச்சாரியாக அப்படிங்கிறதுக்கு நன்கு அடங்கிய கட்டுப்பாடு உடைய குருமார்கள் அப்படிங்கிற அர்த்தம் கொடுக்கிறார்கள் என்ற அர்த்தம். இங்க பிரஷ்ரயேன ஆவர்ஜிதாக அப்படிங்கிறது இந்த சிஷ்யனுடைய காமிக்கிறது. இங்க தமிழ் அர்த்தம் பார்த்தாக்கா, நீ ஞான பக்தி ஸ்ரத்தையோடு அமைந்த மிக்க ஒடுக்க வடக்கம் என்னும் வழிபாட்டினால், பிரஷ்ரயேன அப்படிங்கிறதுக்கு வழிபாட்டினால் தமது அருள் சுரக்க பெற்ற ஞானிகளான ஆச்சாரியர்கள் ஆவர்ஜிதாக அப்படிங்கிறதுக்கு ஆவர்ஜித சேதசக வசீகிருத சேதசக இத்தியர்த்தக அப்படின்னு ஒரு விளக்கம். ஆச்சாரியாக அப்படிப்பட்ட ஆச்சாரியர்கள், அதாவது சிஷ்யனுடைய இந்த நமஸ்காரம் பணிவிடை மற்றும் அவனுடைய கேள்வி மூலமாக அவனுடைய ஈடுபாட்டை புரிந்து கொண்டிருக்கின்ற குருமார்கள். நல்ல பிரஷ்ரயனங்கிறது இவர்களுடைய இப்படிப்பட்ட சேவையினால் அவர்களுடைய பக்குவத்தை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய புலனடக்கமுடைய குருமார்கள் அவருக்கு உபதேசம் செய்வார்கள். என்ன உபதேசம் பண்ணுவார்கள்? உபதேக்ஷந்தி கதையிஷ்யந்தி, சொல்லுவார்கள். என்ன சொல்லுவார்கள்? தே ஞானம், அவர்கள் ஞானத்தை. எந்த ஞானம்? யதோக்த விசேஷனம், முன்னால் சொல்லப்பட்ட விசேஷணத்தோடு கூடிய ஞானம். என்ன விசேஷணம் கொடுத்தோடு கூடிய ஞானம்? முன்னாடி முந்தின ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டது. கர்மத்தினால என்ன பிரயோஜனம் கிடைக்குதோ அனைத்து பிரயோஜனமும் ஆத்ம ஞானத்தினால் கிடைக்கும்னு சொன்னார். அப்படிப்பட்ட அந்த பூர்ணமான பலனை கொடுக்கின்ற ஞானத்தை அப்படின்னு அர்த்தம். அதை முன்னாடி சொல்லப்பட்ட ஞானம் இந்த பூர்ணமான பலனை கொடுக்கக்கூடியது என்ற விசேஷணத்தோடு சொல்லப்பட்ட ஞானம். அந்த ஞானத்தை உனக்கு உபதேசிப்பார்கள், ஆத்ம ஞானத்தை உபதேசிப்பார்கள் அர்த்தம். ஞானினக, ஞானினகங்கிறதுக்கு தனியாக அர்த்தம் கொடுக்கல. ஞானவந்தக, அதனால் ஆச்சாரியாகன்னு வர சொல்லியிருக்காரு. ஆச்சாரியாக ஞானினகங்கிறதுக்கு ஆச்சாரியாகன்னு அர்த்தம். ஆச்சாரியானா முறையாக குருவிடமிருந்து பயின்றவர் அப்படின்னு அர்த்தம். முறையாக சாஸ்திரங்களை கேட்டவர், பயின்றவர். சாஸ்திரத்தில் சாஸ்திர ஞானமானது இருக்கின்றது. ஆனால் ஞானவந்தக அப்படி ஞானத்தை உடையவர்களாக இருந்தாலும் கேச்சித்து யதாவத்து தத்துவ தர்சன சீலாக, சிலர்தான் உள்ளதை உள்ளபடி அறிந்த தன்மை உடையவர்களாக ஞானம் உடையவர்களாக இருக்கிறார்கள். அபரே ந, சிலர் இல்லை. அதனால் குருவிடமிருந்து முன்னாடி சொன்ன மாதிரி சாஸ்திரம் பள்ளியில் படிக்கிறான், சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டானாலும் எத்தனை பேர் அந்த சாஸ்திரத்தில் அந்த புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய அறிவை முழுமையாக உள்வாங்கி இருக்கிறார்கள்? அது அறிவாக, அவர்களுடைய அறிவாக ஆகி இருக்கிறதுங்கிறது முக்கியமானது. பாடத்தில் இருக்குது, புஸ்தகத்தில் இருக்குது, மனப்பாடம் பண்ணால் பரிசை எழுதுனா பாஸ் பண்ணிட்டான்னா, ஆனால் அது அவனுடைய அறிவாக இருக்க வேண்டும். அதே மாதிரி இங்கே வேதாந்த ஞானம் சாஸ்திரங்களை குரு மூலம் கேட்டிருந்தாலும் அந்த சாஸ்திரத்தினுடைய தாத்பரியம் என்ன என்பதை உள்ளவாறு கிரகித்திருக்கின்ற, உள்ளவாறு அறிந்திருக்கக்கூடிய ஞானிகள். அதனால் யதாவத்துங்கிற கேச்சித்து ஞானவந்தக அப்படின்னாக்க பாடம் கேட்டிருந்தாலும் சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிருந்தாலும் கேச்சித்து யதாவத் தத்துவ தர்சன சீலக, உள்ளவாறு அந்த எந்த சாஸ்திரம் எதை உபதேசிக்கின்றதோ, குரு எந்த தத்துவத்தை உபதேசிக்கின்றதோ அதை உள்ளவாறு அறிந்தவர்கள். அப்பரே ந, மற்றவர்கள் இல்லை. அப்படிப்பட்ட, அதனால் அதக விசிநஷ்டி, அதக விசிநஷ்டினா
அந்த தத்துவ ஞானினகன்னு சொல்லி முடிக்காம தத்துவ தர்ஷினகன்னு சொல்லி இருக்கிறதுக்கு காரணம் தத்துவ தரிசனசீலர்களாகவும் அவர்கள் இருக்க வேண்டும். உபனிஷத்தை ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம்னு சொல்லுது. ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம்னு முண்டகோபனிஷத்தில் வருது. அது அந்த 2 வார்த்தையை தான் ஞானினக தத்துவ தரிசனகன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ ஸ்ரோத்தியர்னா கேட்குறவர், ஞானத்தை சாஸ்திரத்தில் சிரவணம் பண்ணவர், பிரம்மனிஷ்டர்னா ஞான நிஷ்டை உடையவராக இருத்தார். அந்த ஞான நிஷ்டைங்கிறத தத்துவ தரிசனம் அப்படிங்கிறத சொல்கிறார். கேள்வி ஞானம் உடையவர்களாகவும் அதிலேயே ஞான நிஷ்டை உடையவர்களாகவும் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் அதனாலதான் இந்த விசேஷனம் போட்டிருக்கிறார். என்னது? தத்துவ ஞானிங்கிறதுக்கு, ஆச்சாரியருங்கிறதுக்கு தத்துவ தரிசனகங்கிற ஒரு விசேஷனமும் போட்டிருக்கிறார். அப்படின்னா அதக விசினஷ்டினா இவ்வாறு விசேஷிக்கப்பட்டிருக்கின்றது. எப்படி? தத்துவ தரிசனகங்கிற ஒரு விசேஷனமும் சேர்ந்து சொல்லப்பட்டிருக்கின்றது. அதுக்கு விளக்கம் கொடுக்கிறார் ஆச்சாரியர். மேலும் ஏ சம்யக் தர்ஷினக தைகி உபதிஷ்டம் ஞானம் காரிய க்ஷமம் பவதி. யார் சம்யக் தர்ஷிகளாக இருக்கிறார்களோ அவர்களால் உபதேசிக்கப்படுகின்ற ஞானம்தான் அதனுடைய காரியத்தை செய்து முடிப்பதாக இருக்கும். காரியக்ஷமம்னா அது அதனுடைய வேலையை செய்து முடிக்கும். ஞானத்தோட வேலை என்னது? அஜ்ஞானத்தை நாசம் பண்ணுறது. அப்போ ஞானி, அந்த குரு தத்துவதர்சியாக இருக்கக்கூடிய குருவினால் உபதேசிக்கப்படுகின்ற ஞானம்தான் அஜ்ஞானத்தை போக்குவதாக இருக்கும். அதான் சொல்கிறார், தைகி உபதிஷ்டம், அவர்களால் உபதேசிக்கப்பட்ட ஞானமே காரியக்ஷமம், காரியத்தை செய்வதாக இருக்கும். காரியத்தை செய்வதனால் அதனுடைய ஞானம் அதனுடைய காரியத்தை பண்ணணும். சிஷ்யனுடைய உள்ள போனாக்கா ஞானம் அதனுடைய காரியத்தை பண்ணணும்னா என்னது? அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்ணி சிஷ்யனை விடுவிக்கக்கூடியதாக, மோட்சத்தை அடைவிக்கக்கூடியதாக இருக்கும். பவதி ந இதரத்து இதி. அப்படி இல்லாதவர்களுடைய உபதேசமானது வெற்று உரையாக இருக்கும். அதனால் மற்றவர்களுடைய உபதேசமானது வெறும் ஸ்ரோத்ரியரா மட்டும் இருக்கிறார் என்றால் அவருடைய உபதேசமானது சிஷ்யனுடைய அஜ்ஞானத்தை போக்குவதாக இருக்காது. அதனால் ந இதரத்தின, மற்றவர்களுடைய உபதேசமானது காரியக்ஷமம் செய்யக்கூடியதாக இருக்காது அப்படின்னு அர்த்தம். பகவதக மதம் என்பது பகவானுடைய கருத்துனா, என்னுடைய கருத்து இல்லை என்பது பகவானுடைய கருத்து. ஞானினக தத்துவ தரிசனகன்னு சொல்லியிருக்கிறார். பாஷ்யம், தமிழர்த்தம் படிச்சிருவோம். அத்தகைய முகவரை 34வது ஸ்லோகத்தோட முகவரை சுந்தராஜ சர்மா நூலில் இருக்கிறது. அத்தகைய இச்சிறந்த ஞானமானது அஞ்ஞனம் எதனால் கிடைக்கும் என்பது கூறுவோம். முந்தின பாடல்களில் 25வது ஸ்லோகத்திலிருந்து 33வது ஸ்லோகம் வரைக்கும் சொல்லப்பட்ட ஞான மகிமா, அப்படிப்பட்ட மகிமைகளுடைய ஞானமானது எல்லா கர்ம பலனையும் தன்னிடத்திலே கொண்டிருக்கக்கூடிய அப்படிப்பட்ட அந்த ஞானமானது எதனால் கிடைக்கும் என்பது கூறப்படுகின்றது. ஸ்லோகார்த்தம். சாஷ்டாங்க நமஸ்காரத்தினாலும் கேள்வியினாலும் பணிவிடையினாலும் அதனை அறிந்துகொள். உண்மையை கண்டுணர்ந்த ஞானிகள் ஞானத்தை உபதேசிப்பார்கள். பாஷ்யார்த்தம். அது எவ்விதத்தால் கிடைக்கும் என்பதை, அதுனா அத்தகைய அந்த ஆத்ம ஞானமானது எவ்விதத்தினால், எந்த முறையினால் கிடைக்கும் என்பதை தெரிந்துகொள். எப்படி கிடைக்கும்னு தெரிந்துகொள். ஆச்சாரியரிடம் சென்று நன்றாக கீழே விழுந்து வணங்குதல் என்னும் நெடிய நமஸ்காரத்தாலும். நல்ல சாஷ்டாங்க நமஸ்காரம்னா தீர்க்க நமஸ்காரம்னு சொன்ன, அது தமிழில் சொன்ன நெடிய வணக்கம், நெடிய நமஸ்காரம். அப்புறம் கேள்வி. என்ன கேள்வி? இந்த சம்சாரக்கட்டு எவ்வாறு வந்தது எவ்வாறு போட்டுக்கணும். கதம் பந்தகன்னு சுருக்கமாக இருக்கிறதுக்கு, இந்த சம்சாரமாகிய பந்தமானது, சம்சாரமாகிய கட்டானது, இந்த பிறப்பு இறப்புங்கிற ஜீவனை பந்தத்தில் ஜீவனை கட்டி வைத்திருக்கக்கூடிய இந்த கட்டானது எப்படி வந்தது எவ்வாறு, இதனின்றும் விடுபடுதல் எவ்வாறு, இந்த சம்சார கட்டிலிருந்து விடுபடுவது எப்படி, அறியாமை என்பது என்ன, அறிவு என்பது என்ன. கதம் வித்யா, கா அவித்யா, அதை மாற்றி பண்ணிக்கிட்டேன். என்ன முதல்ல அவித்யா பற்றி கேட்கணும், அப்புறம் வித்யா பற்றி கேட்கணும். அதனால் தமிழ் பண்ணுற பொழுது எது அஜ்ஞானம், எது ஞானம். அஜ்ஞானம்னா என்ன, ஞானம்னா என்ன.
என்னும் கேள்வியினாலும் ஆச்சாரியருக்கு பணிவிடை செய்தலாலும் மற்றும் இவை போன்றவற்றாலும் நீ ஞானத்தை பெறுவாய். பக்தி ஸ்ரத்தையோடு அமைந்த மிக்க ஒடுக்க வடக்கம் என்னும் வழிபாட்டினால். அந்த பிரஷ்ரயன அப்படிங்கிறதுக்கு விளக்கம். இப்படிப்பட்ட பிரஷ்ரயம்னா என்னது? பக்தி ஸ்ரத்தையோடு கூடிய நமஸ்காரத்தோடு கூடிய அந்த வழிபாடு. குரு பூஜா தமது கருத்திலே அருள் சுரக்க பெற்ற ஞானிகளான ஆச்சாரியார்கள். ஆவர்ஜிதாகா அப்படிங்கிறதுக்கான விளக்கம் தமது கருத்திலே அருள் சுரக்க பெற்ற ஞானிகளான ஆச்சாரியர்கள். ஆச்சாரியர்கள்ங்கிறதுக்கு அஜெக்டிவா இருக்கு. ஆவர்ஜிதாக ஆச்சாரியாகா. தன் வசத்தில் இருக்கக்கூடிய ஆச்சாரியர் அர்த்தம். சுவாமி அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றோம். கீழே சிறப்பித்து கூறிய ஞானத்தை உனக்கு உரைத்தருள்வார்கள். கீழேனா மேலே, மேலே குறை சொல் இதுவரைக்கும் சொல்லப்பட்ட அந்த ஞானத்தை உனக்கு சொல்லுவார்கள். ஞானவான்களாயினும் சிலரே உண்மையை உள்ளபடி காண்கும் இயல்பினர், மற்றையோர் அவ்வாறு அல்லர். ஆதலால் சிறப்பித்து கூறுகிறார். என்ன சிறப்பித்து? உண்மையை கண்டுணர்ந்த என்று, தத்துவதர்சி என்று. எவர்கள் மெய்யறிவை பெற்றவர்களோ அவர்கள் உபதேசித்த ஞானம்தான் காரியத்தை சாதிக்க வலியதாகிறது. காரிய சமம் அப்படின்னா அந்த அந்த ஞானம்தான் சிஷியனிடத்துல. இப்போ டாக்டர்கிட்ட போனால் மருந்து கொடுக்குறாருன்னா அது எந்த நோய்ங்கிறத டாக்டர் சரியாக அறிந்தவராக இருக்கணும், அதற்கான சரியான மருந்தை அறிந்தவராக இருக்கணும். அந்த மருந்து தான் இவனுடைய நோயை குணப்படுத்துவதாக இருக்கும். போலி டாக்டராக இருந்தால் பண்ணுவார், ஏதோ ஒரு மருந்தை கொடுப்பார். அவன் எல்லாத்துக்கும் 10 மருந்து தான் வச்சுருப்பான். மாற்றி மாற்றி கலர் மட்டும் மாறி மாறி கொடுப்பான். அவ்வளோதான். அப்போ அந்த மருந்து அவர் டாக்டருக்குள்ள பேரில் இருக்கலாம், மருந்து வாங்கலாம், அந்த மருந்தானது நோயை குணப்படுத்தாது. அப்போ இவனுக்கு நோயை குணப்படுத்தக்கூடிய சரியான மருந்து யாருக்கு தெரியும்? சரியான டாக்டருக்கு தான் தெரியும். அந்த சரியான டாக்டர் யாருன்னா, படிச்சுட்டு வர்ற எல்லாரும் சரியான டாக்டர் இல்லை. நோயினுடைய தன்மை என்னன்னு சரியாக கண்டுபிடிக்கக்கூடிய அனுபவத்தோடு கூடிய இருக்கக்கூடிய டாக்டர் தான் சரியான டாக்டர். ஆனால் எல்லாரும் எம்பிபிஎஸ் போலி டாக்டர் தனியாக இருக்கிற அது வேற. ஆனால் காலேஜில் மெடிக்கல் காலேஜில் படிச்சுட்டு வந்த எல்லா டாக்டரும் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் சரியாக நோய் குணமாயிருது. ஆனால் இல்லை, 2 டாக்டரை பார்த்து 4 டாக்டரை பார்த்துட்டு சரியாக வரலைன்னா அடுத்த டாக்டர்கிட்ட போகிறோம். அங்கே போனால் அது சரியாகுதுன்னு. அப்போ அந்த நோயை சரியாக கண்டுபிடிக்கக்கூடிய சாமர்த்தியம் உடையவராக அந்த டாக்டர் இருக்கணும். அது அனுபவம்னு சொல்கிறோம். அப்படி அதோடு அது உடையவர். அதனால் நோய் நாடி, நோய் முதல் நாடினா நோயோட தன்மை என்னான்னு முதல்ல சரியாக டயக்னோஸ் பண்ண தெரிஞ்ச டாக்டராக இருக்கணும். அப்புறம் அதற்கு சரியான மருந்து என்ன அப்படிங்கிறத கொடுத்து தெரிந்திருக்கக்கூடிய டாக்டராக இருக்கணும். அந்த மாதிரி இந்த தன்னுடைய ஞானத்தில் சாஸ்திரம் உபதேசம் பண்ண ஞானத்தை அவர் உள்வாங்கியவராக, அதை தான் கிரகித்து ஜீரணம் செய்தவராக அவர் இருக்க வேண்டும். அனுபவத்தில் அவரும் ஞான நிஷ்டை உடையவராக, ஸ்தித பிரஜராக இருக்க வேண்டும். அப்படி இருக்கிறவர் உபதேசம் பண்ணுகின்ற ஞானம்தான் அதனுடைய காரியத்தை சாதிக்க வலியதாக ஆகின்றதுன்னா, சிஷியனுடைய சம்சார பந்தத்தை போக்கக்கூடியதாக ஆகின்றது, இருக்கின்றது. மற்றையது இல்லைனா, மற்ற ஞானமானது அப்படி இல்லை, இருக்காது என்பது பகவான் கருத்து என்க. அடுத்த ஸ்லோகம். இதற்கப்புறம் 35, 36, 37 இந்த ஸ்லோகங்களில் ஞான பலனை கூறுகின்றார். ஞான பலனானது சொல்லப்படுகின்றது. அழகா இந்த அத்தியாயமானது முதல்ல குரு பரம்பரை அத்தியாயம் ஆரம்பிக்கிற பொழுது குரு சிஷ்ய பரம்பரையை சொன்னார். அதுக்கப்புறம் கடைசியாக 18வது பாடலில் 18வது ஸ்லோகத்திலிருந்து பார்க்கிறோம். ஞான ஸ்வரூபத்தை சொன்னார். ஞான தியானம் எப்படி பண்ணுறதுங்கிறத சொன்னார். பிரம்மார்ப்பணம் பிரம்மகவிகின்னு. அதுக்கப்புறம் அந்த ஞானத்தினுடைய மகிமைகளை எடுத்து சொன்னார். அதுக்கப்புறம் ஞானத்தை எப்படி அடையிறதுங்கிற ஞான சாதனத்தை சொல்லி இருக்கிறார். அடுத்த ஸ்லோகங்கள் அடுத்தது ஞான பிரயோஜனம். அந்த ஞானத்தினுடைய பிரயோஜனம் என்னங்கிறத 35, 36, 37 3 ஸ்லோகங்களில் ஞான பிரயோஜனம் சொல்கிறார். 4 விதமான பிரயோஜனமானது சொல்லப்படுகின்றது. ஒன்று என்னால் என்னன்னு சொல்லிடுறேன். அப்புறம் நம்ம ஸ்லோகத்தில் பார்க்குற போது, பாஷ்யத்தை பார்க்குற போது தெளிவாகும். ஒன்று மோக நிவர்த்திகி. முதல் பிரயோஜனம் இந்த 35வது பாட்டில் முதல் வரியில் சொல்கிறது மோக நிவர்த்திகி. 2வது வரியில் பேத நிவர்த்திகி அப்படிங்கிறது, பேதமானது நீங்கிறது, பேத நிவர்த்திகி. 36வது ஸ்லோகத்தில் முதல் வரியில்
பாப நிவர்த்திகி சொல்றார். இரண்டாவது வரியில கர்ம நிவர்த்திகின்னு சொல்றார். இப்ப ஞானத்தோட பிரயோஜனம் மோக நிவர்த்திகி, பேத நிவர்த்திகி, பாப நிவர்த்திகி, கர்ம நிவர்த்திகி. சுருக்கமாக சொன்னால் இதெல்லாம் நிவர்த்தியானா அதான் மோட்சம். மோட்சம் என்பது தான் அதை 4 கோணங்களில் 4 விதமாக சொல்லுகின்றார். 37வது ஸ்லோகத்தில் அதற்கு ஒரு திருஷ்டாந்தம் உதாரணத்தோட சொல்லுகின்றார். அக்னியானது எப்படி அனைத்தையும் விறகுகளை பொசுக்கி நாசமாக்குகிறதோ அதை போல இந்த ஞானமானது எல்லா கர்மாக்களையும் நாசமாக்குகிறதுன்னு அதற்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்லுகின்றார். 35வது ஸ்லோகம். யஜ்ஞாத்வா நமுட புனர்மோகம் ஏவம் யாஸ்யசி பாண்டவ ஏன பூதான்யசேஷேன द्रक्ष्यस्यात्मन् यथो मयि यज्ञात्वा न पुनर्मोहम् एवं यास्यसि पाण्डव येन भूतान्यशेषेण द्रक्ष्यस्यात्मन् यथो मयि. யது ஞாத்வா எந்த ஒன்றை நீ அறிந்தார், எந்த ஞானத்தை நீ பெற்றால் அர்த்தம். ந புனர்மோகம் மீண்டும் மோகத்தை அடைய மாட்டாயோ, மோகம் மயக்கம். ஏவம் ஏவம்னா இப்படி, இப்போ எந்த ஒரு குழப்பத்தை அடைந்து இருக்கிறானோ, இப்போ அர்ஜுனன் குழப்பத்தை அடைந்து தானே கிருஷ்ணர்கிட்ட சரணாகதி அடைந்து எனக்கு ஞானத்தை உபதேசம் பண்ணுங்கன்னு கேட்டான். இந்த தர்ம குழப்பம் உனக்கு வராதோ, இப்படிப்பட்ட ஒரு குழப்பமான மனநிலை எந்த ஒரு ஞானத்தை அடைவதனால் உனக்கு ஏற்படாதோ அந்த ஞானத்தை. அதனால மோக நிவர்த்திங்கிறது அந்த ஞானத்தை குருவிடம் இருந்து கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிறது முந்திர ஸ்லோகத்தில் இருக்கிறது. ஏன பூதானி அசேஷேன, அது இன்னொரு பிரயோஜனம். அந்த ஞானத்தினால, எந்த ஞானத்தினால் அசேஷேன பூதானி ஆத்மனி யதா மயி திரக்ஷ்யசி, எந்த ஒரு ஞானத்தினால் எல்லா உயிர்களையும் ஆத்மாவிடத்தில் காண்பாயோ அப்படியே என்னிடத்திலும் காண்பாயோ அந்த ஞானத்தை குருமார்கள் உனக்கு உபதேசிப்பார்கள். அப்ப இங்க என்ன சொல்றது, பேதம், இந்த உலகம் பேதமா இருக்கு, நான் வேறு உலகம் வேறு, உலகம் பல்வேறு பேதங்களோட கூடியது. அப்புறம் இறைவன் வேறுனா, நான் வேறா இருக்கு, உலகம் வேறா இருக்கு, இறைவன் வேறா இருக்கு அப்படிங்கிற இந்த பேதங்கள் எல்லாம் எந்த ஞானத்தினால் நிவர்த்தி ஆகுமோ அந்த ஞானத்தை உனக்கு உபதேசிப்பார்கள். இங்க ஜீவ பிரம்ம ஐக்கியமும் சொல்லப்பட்டிருக்கு. 2 சொல்றார். ஏன பூதானி அசேஷேன ஆத்மனி, எதனால், எந்த ஞானத்தினால் எல்லா உயிர்களையும் உன்னிடத்தில் திரக்ஷசி பார்ப்பாயோ, என்னிட ஆத்மாவிலேயே எல்லா உயிர்களும் இருக்கு. நான் ஆத்மா, நான் உடம்பு மனசு புத்தி இல்லை, நான் ஆத்மா. ஆத்மாவாகிய என்னிடத்தில் எல்லா உயிர்களும் இருக்கின்றன, எல்லா உடல்களும் எல்லா ஜீவர்களும் இருக்கின்றன. அப்ப ஆத்மாங்கிறது ஒன்று தான், உடல்கள் தான் அநேகமாக இருக்கு. நான் ஆத்மாவாக இருக்கிறேன், ஆத்மாவாகிய என்னிடத்தில் எல்லா உடல்களும் இருக்கின்றன என்பது ஒரு புரிந்து கொள்ளுதல். அப்ப அதன் மூலமா நான் வேறு, இந்த உலகம் வேறு என்று சரீரத்தில் இருக்கக்கூடிய பேதங்களை அவைகள் மித்யா என்று நீக்குகிறோம். உண்மை இல்லை, அது வெறும் தோற்றம். உண்மை பொருள் எதுவோ அது எந்த பேதமும் இல்லாமல் ஒன்றாக இருக்கிறதுங்கிற புரிந்து கொள்ளுதல் பேத நிவர்த்தி. ஒரு அலை தான் தண்ணீர் என்று புரிந்து கொண்ட பிறகு என்னிடத்தில், எந்த தண்ணீராகிய என்னிடத்தில் எல்லா அலைகளும் இருக்கின்றனவோ. அதனால் இந்த ஞானத்துக்கும் அஜ்ஞானத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் இதுதான். அஜ்ஞான காலத்தில் என்னது, உலகத்தில் நாம் இருக்கிறோம். ஞானம் வந்த பிறகு என்னது, உலகம் என்னிடத்தில் இருக்கிறது. உலகம் சாதாரணமாக தோற்றமாக பார்த்தோம்னாக்க உலகம் அனாதி காலமாக தோன்றி இருந்து கொண்டிருக்கு. நான் ஒரு சின்ன சரீரத்தில் பிறந்து வந்து இருந்து போகிறேன்னா,
அப்போ உலகம் சாஸ்வதமாக இருக்கிறது, அதனிடத்துல ஒரு அலை மாதிரி, கடலிடத்துல ஒரு அலை வர்ற மாதிரி இந்த சரீரம் வந்து போகுது. சரீரம் நான் நினைக்கிற பொழுது உலகத்தில் நான் இருக்கிறேன். உலகம் இருந்து கொண்டு இருக்கு, அதில் நான் தற்காலிகமாக தோன்றி இருந்து போகிற ஆளு நான். ஆனால் நான் ஆத்மா என்று புரிந்து கொண்ட பிறகு இந்த உலகங்கள் எல்லாம் என்னிடத்தில் வந்து போய் கொண்டு இருக்கின்றன. நான் நித்தியமாக சாஸ்வதமாக இருக்கின்றேன். என்னிடத்தில் உலகங்கள் இருக்கின்றன, என்னிடத்தில் உடல்கள் இருக்கின்றன. அதனால நான் அலைன்னு பார்க்கிற பொழுது கடலில் நான் ஒரு கடல் என்றைக்கும் பெருசாக இருக்கு, அது சாஸ்வதமாக அனாதிகாலமாக இருக்கு. நான் ஒரு அலையா வந்து போறேன்னா வெறும் உடம்புன்னு பார்க்கிற பொழுது நான் அலை அல்ல, இங்கு மெய்ப்பொருள் தண்ணீர் தான் புரிந்து கொண்ட பிறகு அலை என்பது ஒரு தோற்றம், மெய்ப்பொருள் தண்ணீர் தான், அதான் என்னுடைய யதார்த்த ஸ்வரூபம்னு புரிந்து கொண்ட பிறகு தண்ணீராகிய என்னிடத்தில் கடலும் அலைகளும் வந்து போகின்றன, கடலும் அலைகளும் இருக்கின்றனன்னு புரிந்து கொள்ளுகிறோம். அதான் இங்க சொல்றார். அந்த புரிந்து கொள்ளுதல் ஆத்மாவிடத்தில் எல்லா உயிர்களும் இருக்கின்றன என்று எந்த ஞானத்தினால் காண்பாயோ, எந்த ஒரு ஆத்ம ஞானத்தினால் நீ காண்பாயோ. அதுக்கப்புறம் என்ன, அது மட்டுமா என்ன, இந்த ஆத்மாவும் பிரம்மமும் ஒன்றுங்கிறத அடுத்த வழியில சொல்றாரு. அதுதான் ஐக்கியம். அதனால அடுத்தது என்னது, மயி ச திரக்ஷசி அதக அதக மயி ச திரக்ஷசி, அப்படியே என்னிடத்திலும் காண்பாயோனா. என்னிடத்தில்ங்கிற பொழுது பகவான் சொல்றார். பகவான் சொல்றாருன்னா அப்ப என்ன, ஈஸ்வரனிடத்திலும் அப்படியே காண்பாயோனா. ஆத்மாவிடத்தில் உலகங்கள் அனைத்தும் இருக்கின்றன, அப்புறம் ஈஸ்வரனிடத்திலும் உலகங்கள் அனைத்தும் இருக்கின்றனவா அப்படின்னு சொல்றார். ஆத்மாவிடத்தில் அனைத்தும் இருக்கின்றன என்று காண்பாயோ முதல்ல சொன்னது. அப்புறம் ஈஸ்வரனிடத்தில் அனைத்தும் இருக்கின்றன என்று எந்த ஞானத்தினால் காண்பாயோ அப்படின்னு அடுத்த வரி. மையங்கிறது ஈஸ்வரனிடத்தில், ஈஸ்வரனிடத்தில் இந்த உலகங்கள் அனைத்தும் இருக்கின்றன என்று எந்த ஞானத்தினால் காண்பாயோனா. இப்போ கேள்வி என்னது, ஆத்மாவிடத்தில் உலகங்கள் அனைத்தும் இருக்கின்றனவா, இல்லை ஈஸ்வரனிடத்தில் உலகங்கள் அனைத்தும் இருக்கின்றனவா? ரெண்டையும் ஒன்றா சேர்த்து பகவான் சொல்றதுலேருந்து ஈஸ்வரனும் ஆத்மாவும் ஒன்றுதாங்கிறது தெளிவாக இருக்குது. ரெண்டும் வேறு வேறாக இருந்தால் ஒரே திருஷ்டி சொல்ல முடியாது. ரெண்டும் ஒன்றா இருக்குங்கிறதுனால தான் எப்படி சர்வம் எல்லாம் ஆத்மா என்று பார்க்கிறதும், ஆத்ம தரிசனம் என்பதும், எல்லாமே ஆத்மா என்று அறிந்து கொள்வதும், எல்லாமே ஈஸ்வரன் என்று அறிந்து கொள்வதும் ஒன்றுதான். எங்கும் ஆத்மாவை காணுதல் என்பதும் எங்கும் இறைவனை காணுதல் ரெண்டும் என்பதும் ஒன்றுதான். ஏன்னா இறைவன் தான் ஆத்மாவா இருக்கிறார், ஆத்மா இறைவனாகவே இருக்கின்றது, வேறு வேறு இல்லை. ஆகவே இங்க தெளிவா ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை சொல்லி இருக்கின்றார். அந்த ஞானத்தை உனக்கு குருமார்கள் உபதேசிப்பார்கள். பாஷ்யத்தை பார்த்துருவோம். பாஷ்யத்துக்கான முகவுரை ஒரு வரிதான். ததாச்ச சதீயமபி சமர்த்தம் வச்சனம். ததாச்ச இந்த எந்த ஞானத்தை, இப்படிப்பட்ட ஞானத்தை அப்படிங்கிறதுக்கு சொல்றார். அவ்வாறுள்ள அளவிலே தான் இத்திருவாக்கும் பொருத்தமுடையதாக ஆகும். இந்த பகவான் சொல்ல போறாரு இந்த கருத்து, யஜ்ஞாத்வா ந புனர்மோகம்னா. எந்த மோகத்தை முன்னாடி அதற்கு முந்தின ஸ்லோகத்தில் சொன்னாரே, 33வது ஸ்லோகத்தில் எல்லா கர்மங்களுடைய பிரயோஜனமும் ஞானத்தில் இருக்கின்றது அப்படின்னு சொல்லப்பட்டது. பகவானுடைய இந்த வாக்கினால் அதுவும் சரியானதாக ஆகின்றது. அந்த கருத்துக்கு இந்த பகவானுடைய இந்த வாக்கும் பொருத்தமுடையதாக ஆகின்றது. ஸ்லோகார்த்தம் அது பார்த்தாச்சு. பாஷ்யம் பார்க்கலாம். எத் ஞாத்வா, யத் ஞாத்வா யத் ஞானம் தைஹி உபதிஷ்டம் அதிகம்ய பிராப்ய ந புனः பூயः மோகம் ஏவம் யதா இதானீம் மோகம் கதோசி புனரேவம் ந யாஸ்யசி ஹே பாண்டவ கிஞ்ச ஏன ஞானேன பூதான்யசேஷேன பிரம்மாதீனி ஸ்தம்ப பர்யந்தானி திரக்ஷ்யசி சாக்ஷாத்
ஆத்மனி பிரத்யகாத்மனி மத்ஸ்தானீயம் மத்ஸ்தானீயமானி பூதானி இதி அத்தः अपि मयि वासुदेवे परमेश्वरे च इमानीति क्षेत्रज्ञेश्वर एकत्वं सर्व उपनिषत् प्रसिद्धं द्रक्ष्यसि इत्यर्थः। यत् ज्ञात्वा ஞானம் ஞாத்வான ஞானம் எது ஞாத்வா அப்படின்னா எந்த ஞானத்தை எதை அறிந்து தைஹி உபதிஷ்டம் அதிகம்ய பிராப்ய அந்த குருமார்களால் ஞானிகளாகவும் தத்துவதர்சிகளாகவும் இருக்கக்கூடிய ஆச்சாரியர்களால் உபதேசிக்கப்பட்ட எந்த ஞானத்தை அடைந்து அதிகம்யான அடைந்து உபதேசிக்கப்பட்ட ஞானத்தை அடைந்து எது ஞானம்னா எந்த ஞானத்தினால் எந்த ஞானத்தை அடைவதினால் எந்த ஞானத்தை அவர்கள் உபதேசித்திருக்கிறார்களோ அந்த ஞானம் அந்த ஞானத்தினால் ந புனகன பூயக மீண்டும் மோகம் ஏவம் எப்படிப்பட்ட மோகம்னா இப்படிப்பட்ட மோகத்தைன்னு இருக்கு ஏவம்னா இப்படிப்பட்ட மோகத்தை எப்படிப்பட்ட மோகம் இப்போ அடைந்திருக்கிறாயே பாக்கிய உபதேசத்தினுடைய தொடக்கத்தில் அர்ஜுனன் புலம்புனானே அந்த மோகம் யதா இதானி மோகம் கதக அசி இப்படி இப்படிப்பட்ட மோகத்தை இப்பொழுது அடைந்திருக்கிறாயோ அந்த மோகத்தை மீண்டும் அடைய மாட்டாய். இப்போ வந்திருக்கிற மாதிரியான குழப்பம் உனக்கு இனிமேல் வராதுன்னா உனக்கு அப்படிப்பட்ட குழப்பம் இனிமேல் வராது. இங்கே பகவான்கிட்ட ஏற்கனவே அவன் சரணாகதி அடைஞ்சு கேட்க வேண்டிய கேள்வியை கேட்டு பகவானே குருவாக இருந்து உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்கிற. இங்கே நீ ஒரு குருவை அணுகி இந்த கேள்வியை கேட்டேன்னா அவர் எந்த ஞானத்தை உபதேசம் பண்ணால் இந்த பட்ட மோகம் உனக்கு வராதோன்னு இது அர்ஜுனனுக்கு சொல்கிறது இல்லை. அர்ஜுனனா நிமித்தமாக வச்சு மற்ற எல்லா ஜீவர்களுக்கும் சொல்கிறது. ஏன்னா ஏற்கனவே அர்ஜுனனுக்கு தான் குருவாக இருந்து இவர் தான் உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இன்னும் இவரை விட்டுட்டு வேற எங்கேயோ போய் கேட்கணுங்கன்னு சொல்லலை. அர்ஜுனனுக்கு சொல்கிறதா இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னாக்கா நீ வேற ஒரு நல்ல குருவாக பார்த்து இந்த உபதேசத்தை கேட்டு தெரிஞ்சுக்க அப்படிங்கிற அர்த்தம் இல்லை. இங்கே ஏற்கனவே ஆத்மானாத்ம விவேகம்லாம் சொல்லிட்டார். அதனால் குரு அர்ஜுனனை நிமித்தமாக வச்சு ஞானத்தை பற்றி சொல்கிற பொழுது அந்த ஞானம் குரு மூலமாக கேட்கப்பட வேண்டியதுன்னு மற்ற எல்லா ஜீவர்களுக்கும் உபதேசம் பண்ணுறாரே ஒழிய இது அர்ஜுனனுக்கு பொருந்தக்கூடியது அல்ல. அப்படி பொருந்தக்கூடியதுனாக்க குருகிட்டையே 10 வருஷமாக பாடம் கேட்டதுக்கப்புறம் குருவே ஒரு நல்ல குருவை எங்கே அடையிறது அப்படி கேட்குற மாதிரி இருக்கு. ஒரு நல்ல குரு எப்படி அடையிறது எங்கே பார்க்கறது சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டாக்கா அந்த மாதிரி ஏற்கனவே இவர் உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். உபதேசம் பண்ணியாச்சு, ஆத்மானாத்ம விவேகம் எல்லாத்தையும் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் அந்த குருவை அணிந்து எந்த குருவை அடைந்து அவ உபதேசத்தை பெறுவதனால் உன்னுடைய மோகமானது நீங்குமோ, இப்போ நீ அடைந்திருக்கக்கூடிய மோகமானது நீங்குமோன்னா இது அர்ஜுனனுக்கு சொன்னதல்ல, மற்றவர்களுக்காக சொன்னது. மோகம் கதக எப்ப இந்த மோகத்தை நீ மீண்டும் அடைய மாட்டாய். புனக ஏவம் ந யாசியசி மீண்டும் இப்படிப்பட்ட மோகத்தை அடைய மாட்டாய். சுருக்கமாக சொன்னா ஒரு முறை ஞானம் வந்துட்டா அதுக்கப்புறம் குழப்பம் வராது. ஞானம் வராத வரைக்கும் தான் நமக்கு எல்லா விதமான குழப்பமும், எதை செய்யறது எதை செய்யக்கூடாது என்ப குழப்பம் இருக்கு. ஞானம் தெளிவாக இருந்தால் குழப்பம் என்பது இல்லை, மீண்டும் குழப்பம் வராதுன்னா. அதனால் ஞானம் வந்ததுக்கு அப்புறம் திரும்ப சம்சாரம் வந்துவிடுமோங்கிற பயமானது கூடாதுன்னு. பயம் இருந்தாக்க ஞானம் போகலை, ஞானம் வரலைன்னு அர்த்தம். ஆனால் ஒரு முறை ஞானம் வந்து சம்சாரம் நிவர்த்தி ஆயிட்டாக்க மீண்டும் சம்சாரமானது வருவதற்கான வாய்ப்பு இல்லை. இதுக்கு முன்னாடி எப்படி வந்ததோ அதே மாதிரி திரும்ப வந்துருமோன்னா அப்படிப்பட்டது இல்லை. ஏன்னா இங்கே ஆத்மா ஸ்வசித்தமாக இருக்கக்கூடியது. நம்ம செய்யறது அஜ்ஞான நிவர்த்தி மாத்திரம்தான். ஒரு முறை அஜ்ஞானமானது நிவர்த்தி அடைந்தால் திரும்ப அஜ்ஞானமானது வராது. முதல்ல ஏன் அஜ்ஞானம் வந்தது, எப்படி வந்ததுனாக்கா அது அனாதி, அது வரவே இல்லை. இருக்கிறது நிவர்த்தி ஆகும், திரும்ப வராது. ஒரு முறை இது பாம்பு இல்லை கயிறுதான்னு புரிந்து கொண்டா அதுக்கப்புறம் அந்த கயிற்றில் பாம்பை பார்க்க முடியுமான்னு பார்க்க முடியாது. அதனால் மீண்டும் இந்த குழப்பமானது வரவே வராது. இப்பொழுது நீ அடைந்திருக்கக்கூடிய குழப்பமானது
மீண்டும் வரவே வராதுன்னு கேரண்டி கொடுக்குறார். அதனால் லைஃப் டைம் கேரண்டின்னால இந்த மாதிரி லைஃப் டைம் கேரண்டி பகவான் கொடுக்குறார். உனக்கு மீண்டும் இது போன்ற குழப்பமானது வரவே வராது. எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிறதுல குழப்பமே இல்லை. கிஞ்ச மேலும் அதுக்கப்புறம் இது ஒரு பிரயோஜனம். அதனால் இது வந்து மோக நிவர்த்திகி, மனதில் இருக்கக்கூடிய புத்தியில் இருக்கக்கூடிய மோகமானது குழப்பமானது நீங்குகின்றது. அஞ்ஞான நிவர்த்தி, முழுவதுமாக அஞ்ஞானமானது நீங்கி விடுகின்றது என்பது ஞானத்தோட ஒரு பிரயோஜனம். குழப்பம் என்பது நீங்குதல்ங்கிறது பிரயோஜனம். அதுக்கப்புறம் ஏன ஞானேன பூதானி அசேஷேன, பூதானிங்கிறது விளக்கம் கொடுக்கிறார். பிரம்மாதீனி ஸ்தம்ப பரியந்தானி, பிரம்மா முதலான சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மா இருக்கிறாரு. அந்த பிரம்மா தொடங்கி அவருடைய படைப்புல கடைசியாக இருக்கக்கூடிய புல் பூண்டு அல்லது புழு பூச்சி, அதுக்கு ஸ்தம்பம்னு பேர். படைப்புல கடைசியாக மிக கீழாக இருக்கக்கூடிய ஒரு உயிரினம், அது சாதாரண புல்பூச்சி புழு பூண்டாக இருக்கலாம், புல் பூண்டாக இருக்கலாம் அல்லது புழு பூச்சியாக இருக்கலாம், அதுக்கு ஸ்தம்பம்னு பேர். அந்த ஸ்தம்பம் வரைக்கும் பிரம்மா தொடங்கி படைக்கும் கடவுள் பிரம்மாவில் இருந்து, ஏன்னா அவர் தான் முதல் தோற்றம், அதில் இருந்து அவரால் படைக்கப்பட்ட கடைசி வரைக்கும் எல்லா ஜீவராசிகளையும் எதையும் விட்டுறக்கூடாது. அதனால அசேஷனேங்கிறதுக்காக கொடுக்குறார். எல்லா உயிரினங்களும் திரக்ஷசிங்கிறது விளக்கம் சொல்ல சாக்ஷாத்னா உள்ளவாறு நீ காண்பாயோ, உள்ளவாறே காண்பாயோன்னு அர்த்தம். சாக்ஷாத் திரக்ஷசி, நன்றாக உள்ளவாறே காண்பாயோ. ஆத்மனி எங்க? ஆத்மனினா பிரத்யேகாத்மனி, பிரத்யேக் என்று ஆத்மா என்று தன்னிடத்தில் விளங்கி கொண்டிருக்கக்கூடிய அது அங்கே. மத் சம்ஸ்தானி இமானி பூதானி, என்னிடத்தில் இவைகள் இருக்கின்றன என்று. இமானி பூதானி மத் சம்ஸ்தானி இது ஏவம், இதில் ஏவம் திரக்ஷசி, இவ்வாறு சாக்ஷாத் திரக்ஷசி, இவ்வாறு நீ உள்ளவாறு காண்பாய். என்னிடத்தில் ஆத்மாவாகிய என்னிடத்தில் இவைகள் அனைத்தும் இருக்கின்றன என்று, எல்லா ஜீவராசிகளும் ஆத்மாவாகிய என்னிடத்தில் இருக்கிறது என்பதை நீ உள்ளவாறு காண்பாய். உள்ளவாறு காண்பாய்னா அது ஏற்கனவே அப்படித்தான் இருக்கு, அதை அப்படியே அறிந்து கொள்வாய். இதுவரைக்கும் அது வேற நான் வேறையா இருக்கிறேன்னு நினைத்து கொண்டிருந்தாய். இப்போ அந்த மோக நிவர்த்தி ஏற்பட்டதுனால எல்லாம் என்னிடத்திலேயே இருக்கின்றன என்ற மெய்யறிவை பெறுவாய். அது மட்டுமல்ல, அத்தக அபி மயினா வாசுதேவே, வாசுதேவன் யாரு? பரமேஸ்வரன். வாசுதேவே பரமேஸ்வரே ச, வாசுதேவனாகிய பரமேஸ்வரனிடத்தில் இமானி இது இவை அனைத்தும். அப்போ என்னாச்சுப்பா? பரமேஸ்வரனிடத்திலேயே அனைத்தும் இருக்கின்றன என்று காண்பாய், அல்லது ஆத்மாவிடத்திலேயே அனைத்தும் இருக்கின்றன என்று காண்பாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? க்ஷேத்ரஜ்ஞ ஈஸ்வர ஏகத்துவம், க்ஷேத்ரஜனும் ஈஸ்வரனும் வேறு வேறு இல்லை என்ற சர்வ உபனிஷத் பிரசித்தம் திரக்ஷசி, எல்லா உபனிஷத்துக்களிலும் பிரசித்தமாக இருக்கக்கூடிய இந்த ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை நீ நன்கு உணர்வாய். ஜீவர் எல்லா உபனிஷத்துக்கள்லையும், எல்லா உபனிஷத்தோட சாரம் இதுதான். அதனால தான் உபனிஷத் சூங்குறோம். பகவத்கீதையை ஒவ்வொரு அத்தியாயம் முடிகிற பொழுது உபனிஷத்தினுடைய சாரமாக இருக்கக்கூடிய உபனிஷத்தோட சாரம் என்னது? க்ஷேத்ரஜ்ஞ ஈஸ்வர ஏகத்துவம் தான், ஜீவ பிரம்ம ஐக்கியம் என்பது தான். அப்போ எந்த ஞானத்தை அடைவதனால் இந்த ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை நீ காண்பாயோ என்றர்த்தக, இது இத்தியர்த்தக என்று பொருள் என்பது பொருள். தமிழ் படிச்சிருவோம். அவ்வாறு உள்ள அளவிலே தான் இத்திருவாக்கும் பொருத்தமுடையதாக்கும் ஆகும். பாண்டவா, நீ எதனை அறிந்து மறுபடியும் இவ்வாறு மயக்கத்தை அடையாயோ, எதனால் சகல பொருள்களையும் நீ உன்னிடத்தும் என்னிடத்தும் காண்பாயோ, அந்த ஞானத்தை தேடிக்கொள்னா என்ன அர்த்தம்? குருவிடமிருந்து உபதேசமாக பெற்றுக்கொள். பாண்டவ, அவர்கள் உபதேசித்த ஞானத்தை பெற்று, அந்த ஞானிகளாகவும் தத்துவதர்சிகளாகவும் இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் உபதேசிக்கின்ற ஞானத்தை பெற்று, நீ இப்பொழுது மயக்கம் உற்றிருப்பது போல மீண்டும் இவ்வாறு மயக்கம் உறமாட்டாய். அந்த ஞானத்தை பெற்றுவிட்டாயே என்றால், அல்லது ஞானத்தை பெற்ற பிறகு மீண்டும் உனக்கு குழப்பமானது
வராது. எவ்வளவு நெருக்கடியான சூழ்நிலையிலும் எவ்வளவு பெரிய போர் சூழ்நிலையிலும் உனக்கு குழப்பமானது வராது. ஏன் இவ்வாறு நடக்கிறதுங்கிற கேள்வியே வராது. ஏனெனில் எதுவும் நடக்கவே இல்லைங்கிறது தான் ஞானம். அதனால் நடக்கிறதெல்லாம் வெறும் தோற்றம், கனவுன்னு. அதனால் கனவுல ஏன் வந்ததுங்கிற கேள்விக்கே வேலை இல்லை. கனவுன்னு புரிந்து கொண்டாலே போதும். அன்றியும் பிரம்மா முதலாக புல் ஈராக உள்ள சகல பொருள்களையும் இவை என்னிடத்து இருக்கின்றன என உன்னிடத்தும், இவை பரமேஸ்வரனிடத்தில் இருக்கின்றன என வாசுதேவனிடத்தும் ஞானத்தினால் நேரே காண்பாய். அதனால சாக்ஷாத் திரக்ஷசி, காண்பாய். உபனிஷத்துக்களில் எல்லாம் மிக தெளிவாய் உணர்த்தப்பட்ட, பிரசித்தம்ங்கிறதுக்கு மிக தெளிவாய்னு சொல்றார், உணர்த்தப்பட்ட ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை, ஜீவனும் ஈஸ்வரனும் ஒன்று என்பதை கண்டு தேறுவாய் என்பது பொருள். அதனால மோக நிவர்த்திகி பேத நிவர்த்திகி, எங்க பேதம் இருக்கோ அங்க பயம் இருக்குன்னு உபனிஷத் சொல்லுது. இப்ப இந்த பேத உணர்வானது நீங்கி விடுகிறது. இங்கு வேறுபாடு என்பது உண்மை இல்லை, தோற்ற மாத்திரம். அனைத்தும் வேறுபடாத ஒரே பொருளை ஆதாரமாக கொண்டது என்ற அந்த தெளிந்த ஞானமானது உனக்கு ஏற்படும். அந்த தெளிந்த ஞானத்தினால வேறுபாடுகளுக்கு இருக்கக்கூடிய சத்தியத்துவமானது நீங்கும். அந்த வேறுபாடுகளுக்கு இருக்கக்கூடிய சத்தியத்துவம் நீங்கினாலே சம்சார நிவர்த்தியானது ஏற்பட்டுவிடும். அடுத்த பாடல்ல கர்ம நிவர்த்தி, அதாவது புண்ணிய பாப நிவர்த்திங்கிறத சொல்றார். அது பிரயோஜனம். அதனால பிறவியானது அருந்து போகும் என்பது அடுத்த ஸ்லோகத்தில் சொல்லுகின்ற பிரயோஜனம். அது அடுத்த வாரம் பார்க்கலாம், அடுத்த வகுப்புல பார்க்கலாம். ஓம் பிரபன்ன பாரிஜாத்தாய தோத்திர வேத்ரைக்க பாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததிகே நமः. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ओम शांति शांति शांति. हरि ओम.